இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனில் இருந்து இன்னொரு ஃபோனுக்கு நாம் எப்படி சார்ஜ் ஏற்றுவது என்பதை பற்றி பார்க்கலாம். அதாவது ரிவர்ஸ் சார்ஜிங் பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது உங்களோட பக்கத்தில் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு பவர் சோர்ஸ் எதுவும் இல்லாத போது உங்கள் நண்பர்கிட்ட அவங்களோட ஃபோனில் அதிக சார்ஜ் இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அஜய் டெக் யூடியூப் சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர்ற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடச்சிரும். இந்த மெத்தடை உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு ஓடிஜி கேபிள் தேவைப்படும். இல்லாட்டி இதுபோல் ஒரு ஓடிஜி கனெக்டர் உங்களுக்கு தேவைப்படும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30 ரூபாய்க்குள்ளே தான் வரும். எல்லா மொபைல் ஷாப்லேயும் இது அவைலபிளாக இருக்கும். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் பென்ட்ரைவ், கேமிங் ஜாய்ஸ்டிக், கீபோர்ட், மவுஸ் இது எல்லாமே கனெக்ட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இப்போது நாம் எப்படி ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு சார்ஜை ஏற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த இடது பக்கத்தில் இருக்க ஃபோன்லேருந்து வலது பக்கத்தில் இருக்கிற ஃபோனுக்கு சார்ஜ் ஏற்ற போகிறேன். நீங்கள் எந்த ஃபோனில் சார்ஜ் எடுக்க போகிறீங்களோ அந்த ஃபோனில் ஓடிஜி கனெக்டரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஃபோன் சார்ஜ் பண்ணணுமோ அந்த ஃபோனில் இந்த யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணுறேன். உங்களோட ஃபோனில் இருந்து இன்னொரு ஃபோனுக்கு சார்ஜ் ஆக தொடங்கின உடனே உங்கள் ஃபோனில் இது போல் ஒரு வேர்னிங் வரும். இந்த வேர்னிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிவைஸ் மேனுஃபேக்சரை பொறுத்து மாறும். ஆனால் எல்லாத்தோட மீனிங்குமே ஒரே போல் தான் வரும். இப்போது என்னோட இன்னொரு ஃபோனில் பார்த்தீங்கன்னா பேட்டரியில் சார்ஜ் ஆகிறது அப்படியே தெரியும். நீங்கள் இந்த மெத்தடில் சார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேட்ரி அவ்வளோ குயிக்காக எல்லாம் சார்ஜ் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி உங்களோட ஃபோனை சார்ஜ் பண்ணுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.